இது குப்பையில் கிடந்த பாட்டில். இது யாராவது விரும்புவோமா? மோசமாக இருந்துச்சு, இதை தூக்கிட்டு வந்து பாப்பா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா, தயவு செஞ்சு பாப்பா கொண்டு போய் எங்கே கிடச்சிச்சோ அங்கேயோ போட்டுட்டு வந்துருமா, இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இருங்கம்மான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க 2 பேரும் அழகாக அதுக்கு பெயிண்ட் பண்ணி ஒரு ஆர்ட்டை போட்டு ஒரு உபயோகமான ஒரு ஃப்ளவர் வாஷாக இதை மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு அழகான ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி தான் அநேகருடைய வாழ்க்கை குப்பையில் கிடந்த வாழ்க்கையை கோபுரத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறாரு. அதுக்கு வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்னைக்கு ஒருத்தங்க ஆண்டவர்கிட்ட வர்றாங்களோ அவங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய நிலைமை, பழைய பாவ காரியம் எல்லாம் போய் எல்லாவற்றையும் சுத்திகரித்து தேவன் புதிய ஒரு வாழ்க்கையை தராருங்க. இந்த புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட அநேகர் இதோட மதிப்பை நாளுக்கு நாள் செல்ல 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 இன்னும் மறுரூபம் ஆகிக்கொண்டே போகணுமே ஒழிய கீழே இறங்கி போகக்கூடாது. ஆனால் அநேகர் இந்த நாட்களில் பார்க்க முடியுது, அவங்க எந்த இடத்துலேருந்து ஆண்டவர் எடுத்துகிட்டு வந்தார், எப்படி நம்மளை உயர்த்தினார், எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இஷ்டம் போல் வாழ்ந்து ரொம்ப பெருநஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். அநேகரை ஏன் சொல்லணும், நம்மளை நாம யோசிச்சு பார்ப்போம். தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்ம இருக்கிறோமா? தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக நம்ம இருக்கோமா? எஜமானுக்கு உபயோகமான எந்த நேரத்துலையும் நற்கிரியை செய்யத்தக்க பாத்திரமாக நம்ம இருக்கிறோமான்னு நம்மளை நாமே சிந்தித்து பார்த்தோம்னா மற்றவங்க யாரும் நம்மளை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க.